Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 937 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம தாத்தா ஒரே போட்ட அந்த ஆட்டு மண்டையை நம்ம மட்டை பண்ணாருல, அதுவும் அந்த கலர் ஆஃப் ஃபார்ம்ஸ்ங்கிற ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி. ஆக்சுவலா லேண்ட் ஆஃப் ஆனோல அதை ஹாக்கின்னு சொல்ல மாட்டாங்க, அதோட பேரு பாத்தீங்கன்னா யூஓ அப்படின்னா ஃப்ளோன்னு அர்த்தம். அந்த ஹாக்கிங்கிற பவர் வந்து நம்ம லூஃபியோட பாடியில கம்ப்ளீட்டா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அதை முதல்ல நம்ம லூஃபி ஃபீல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த பவரை யூஸ் பண்ணி அடிக்கணும். அதுவும் தொடக்கூடாது, அந்த பவரை அவன் கை வழியா ரிலீஸ் பண்ணணும். இனி பேலன்ஸ் வந்து அந்த மடிலோமேன் இருக்கான்ல, அவன் அட்டாக் பண்றதுக்காக அவன் அப்படியே அந்த ஹாக்கி பவரை ஃபீல் பண்ணி அவன் கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவர் வருது. அதுக்கப்புறம் பையன் என்ன பண்ணிட்டான், ரொம்பவும் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அவனால அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம தாத்தா அப்பவும் சொல்லுவாரு, வேணா ரொம்ப பிரஷர் கொடுக்காதன்னு, கேட்க மாட்டானே. வந்த வேகத்துல அந்த மடிலோமேனுக்கு எல்லாம் மூஞ்சில சிறியான அடி ஒக்கமாக்கா திருச்சு போய் விழுவான். சோ இப்பவுமே லூஃபி மிஸ் பண்ணிட்டான். அவர் என்ன சொல்றாருன்னா, உன் பாடியில யூஸ் பண்ணாத ஹாக்கிஸ் எல்லாம் நிறைய இருக்கும், அதை உன்னோட கைக்கு வர வச்சு அதை யூஸ் பண்ணு, அப்பதான் உன்னால அந்த அட்டாக்க பண்ண முடியும், இல்லன்னா முடியாதுன்னு பாரு. அவ்வளவுதானே, நான் ரெடின்னு சும்மா ஃபார்ம்ல வந்து நின்னுட்டு ஒரு கத்துவான். ஏகாப்பட்ட பேர் ரவுண்டு கட்டி கத்தி கடப்பாறையோட வந்து நிப்பானுங்க, எப்படியாச்சும் லூஃபியை போட்டு தள்ளி ஆகணும்னு. பயலும் அந்த பவரை எப்படியாச்சும் யூஸ் பண்ணி ஆகணும்னு பயங்கரமா ஃபோக்கஸ் எல்லாம் பண்ணி பாக்குறான். இப்படி நம்ம லூஃபி அலப்பற பண்ணிட்டு இருக்குது குயினுக்கு செம்மையா கடுப்பாகுது. பின்ன அவனை காலி பண்ணலாம், எப்படியும் ஒரு 2-3 பேர்த்த அனுப்பி விட்டா அவனு கூட சண்டை போட்டே டயர்ட் ஆயிருவான். 4வது 5வதுன்னு ஆளுகளை இறக்க ஆளு டோட்டலா காலி ஆயிருவான்னு பார்த்தா இவன் வரவன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்ல. அட்லீஸ்ட் கை வழங்க போட்டுட்டு சண்டை போட்டிருந்தானுங்கன்னா கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா லூஃபியை கன்ஃபார்மா மட்ட பண்ண முடியாது. இப்ப கம்ப்ளீட்டா அவன் பவரை யூஸ் பண்ண சொல்லிட்டு, டே லூஃபி உன்னைய கொல்லாம விட மாட்டோம், நீ நரகத்துக்கு தான் போவே, நாங்க அடிக்கிற அடியில உன் மூஞ்சி முகரெல்லாம் பிச்சு கொண்டு டைலாக் விட்டா பவர் யூசர்ஸே அவனை தொட முடியல. நார்மல் காட்ஸுங்க வந்து இந்த கத்து கத்திட்டு இருக்கானுங்க. அதுலயும் சில பேர் அந்த தாத்தா விடாதீங்கடா தூக்கி போட்டு வாயிலே மிதிங்கப்பாங்க. அவரு கேட்டுட்டு பதறுவாரு, ஆஹா நமக்கும் 4 பேர் கண்ணி வைக்கிறாயான்னு. குயின் பார்த்துட்டு, என்னடா வேடிக்கை பாக்குறீங்க, அடிச்சு வெளியே தள்ளுங்கடா அவனை, இந்த டைம் அவன் எப்படியாச்சும் சாகணும், அதை நான் பார்க்கணுமா. சரின்ட்டு அடிக்க வருவானுங்க. லூஃபியும் பாஞ்சு போய் செதற விட போவான். மொத்தத்துல லூஃபி மறுபடியும் எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கட் பண்ணி பிக் மாமா காட்டுறாங்க. ஐயோ பசி தாங்க முடியலையே, பசியிலேயே செத்துருவோம் போலயே அப்படின்ட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கா. சரி இன்னும் இவங்க உடன் போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் ஆயிரும். அது வரைக்கும் வேற வழியில இவ பொறுத்துதான் ஆகணும். ஆனா இவ இருக்க குலப்பசிக்கு பொறுப்பாளா இல்ல பக்கத்துல இருக்கவங்கள பொறுக்கி வாயில போட்டுருவாளான்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்குமா, அப்படியே முடியாம தலையை இறக்குவா. அந்த ஷார்க்கோடைல் பார்த்துட்டு ஐயோ நம்மள தின்றுவா போலயேன்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு போகும். அவளுக்கு இப்போ அந்த ரெட் பீன் சூப்பை எப்படியாச்சும் சாப்பிட்டே ஆகணும். எனக்கு அந்த சூப்பு வேணும்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்ம சாப்பிட பாப்பா. அவ்வளவுதான், அவன் மூஞ்ச பார்த்தோன்னா பயலுக்கு பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நாக்க வேற சொல்லிட்டு காமிக்கிறா, ரொம்ப டேஸ்டியா இருப்ப போலியேன்னு. அந்த டைம் அந்த குரோக்கடைல் ஓடுற வேகத்தை பார்க்கணுமே, செம ரவுசா இருக்கும். சாப்பர் தான் பாவம், என்னையா அப்படி பார்க்காதே மூஞ்ச திருப்புன்னு புலம்பி தள்ளுவான். அப்படியே கட் பண்ணா எபிசோட் டவுன்ல அந்த ஏமாந்தவனுக்கு வந்து இருக்கானுங்க 3 பேர். அவனுகிட்ட வழக்கம் போல குழந்தைங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்குங்க. அந்த கிராமமே சிரிச்சுக்கிட்டே தானே இருப்பாங்க. அவனுங்களும் இப்பதான் எல்லாத்தையும் இழந்து வந்து டென்ஷன்ல இருக்கானுங்க. அவனுகிட்ட போய் சிரிச்சிட்டு நின்னா சோ கடுப்புல குழந்தைங்க அவங்கன்னு எல்லாத்தையும் போட்டு வரட்டிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த டொனையாசு இருக்கான்ல, அவன் அந்த சிம்பலை நம்ம ஆளு எல்லாத்திட்டையும் காமிச்சு இந்த மாதிரி ஃபயர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒரு பேட்டில் நடக்க போகுதுன்னு எல்லாருமே கேள்விப்பட்டோம், ஹபு போர்ட்னு வேற மென்ஷன் பண்ணிருக்கீங்களே, கின்னு நல்லா பிளான் பண்ணிருக்காரு. என்ன ஒண்ணு அவங்க எல்லாத்துக்குமே ஷாக்கு, எப்படி கின்னு இவனுக்கு தெரியும்னு. ஷாக்கா பார்த்தோன்னே, என்ன ஷினோபு இப்படி பாக்குற, இன்னுமா தெரியலன்னு ஒண்ணு அவளே மண்டைய போட்டு பிதிக்கிட்டு இருப்பா. யார் இவன் என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கான்னு. அதாவது இவங்க யாருக்குமே தெரியல. அவன் என்ன சொல்லுவான், நீங்க போட்ட பிளான் எல்லாமே ஓகே தான், ஆனா இப்ப அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு மொத்தமா நாசமா போச்சு. லோக்கல்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, ஒரோச்சிக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலே என்ன பண்ணிட்டானுங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க எல்லாத்தையுமே அப்படி புடிச்சு இப்படி தூக்கி ஜெயில போட்டானுங்க. ஆமா எனக்கு ஒரு டவுட், இந்த கைடோவும் ஒரோச்சியும் சேர்ந்து மொத்த லேண்ட் ஆஃப் ஆனோவையுமே பாடா படுத்திட்டு இருக்கானுங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க பூரா கிறுக்கு பயிலுங்க, அதான் பவர் யூசர்ஸ் மட்டும் தான். அப்படி இருக்கும்போது இவங்க யாருமே எப்பவுமே ஒரோச்சிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்களே, ஏதாச்சும் கேப் கிடைச்சா அவனுக்கு ஆப்பு வைக்கலான்னு தான் பாப்பாங்க. அப்படி இவனுக்கு பிடிக்கணும்னா மொத்த லேண்ட் ஆஃப் ஆனோவையும் பிடிச்சி ஜெயில தான் போடணும். காலைல இவங்க குத்துனா மட்டும் இன்னும் கிராமத்துக்கு போய் கேட்டா அவங்கள நாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், சண்டை போட ரெடியா இருக்கோம், காலைல குத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன காமெடி பண்றாங்களோ. அட ஜஸ்ட் ஒரு காமன் மேனாவே இருந்தாலும் கூட, பயந்தவனாவே இருந்தா கூட இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை எதிர்த்து சண்டைக்கு போறாங்கன்னு தெரிஞ்சா இவங்களும் கூட போய் நிக்க தானே செய்வாங்க. சரி இப்ப என்ன பஞ்சாயத்துனா, இதுல எதுவுமே பண்ணாம விட்டு இது ஒரு மிஸ்லீடு ஃபேக் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பரப்பிடலாம். ஆனா ஒரு டைம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டைம் இதை பண்ணும்போது யாருமே சப்போர்ட்டுக்கு வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா இப்போதைக்கு இதை பார்த்து ஏகப்பட்ட பீப்புளுக்கு நம்பிக்கை வந்திருக்குது. என்ன பத்தி கிண்ணுகிட்டையும் மத்தவங்க கிட்டையும் சொல்லிருங்க, என்ன ஆனாலும் சரி உங்க கூட சேர்ந்து நானும் சண்டை போடுவேன், உங்க 2 பேர்த்தையும் பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு
நான் பிஸியா இருக்கேன் நான் கிளம்புறேன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு கிளம்புவான். வழியில பாத்தீங்கன்னா நமி, உசோப்பு, ஒரு பாட்டி அவங்கள பார்த்து அடடடடா என்ன ஒரு அழகான பொண்ணு, அப்பப்பப்பப்பா என்ன ஒரு ஹேண்ட்ஸமான பையன், அடேங்கப்பா இந்த டவுனோட பியூட்டி குயினே நின்னுட்டு இருக்காளே அப்படின்ட்டு 3 பேர்த்தையும் நல்லபடியா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அவங்களுக்கு நான் சந்தோஷம் தாங்க முடியல. ச்சே நம்மளை பார்த்து இப்படி ஒருத்தன் சொல்லிட்டானேன்னு. சஞ்சய் பார்த்துட்டு ஆமா யார் இந்த இழிச்ச மூஞ்சி, அவனா வந்தான் ஒட்டு கேட்டான் உள்ள வந்தான் பேசுனா உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான்னா இப்போ போய்கிட்டே இருக்கான். சஞ்சய் எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன கனெக்ஷன் கடைசி வரைக்குமே தெரியல. நல்லா சூப்பரா பேசினால யார் அந்த டோனையாசு, கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்க நாங்க எல்லாம் கேட்க ஆர்வமா இருக்கோம்னு சொல்லி கேட்கும் போது 2 பேரும் அப்படியே என்னமோ சொல்றக்காண்டி மூஞ்ச சுருக்குவாங்க. என்னடான்னு பார்த்தா 2 பேத்துக்குமே தெரியாத அவன் யாருன்னு. தெரியாமையாடா இவ்வளவு நேரம் அவங்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா நாங்க எங்கடா பேசணும், அவனா வந்தான் பேசினான் போனான் திருப்பி பேசுறத கேட்க கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க புலம்பிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா இவன் ஜாலியா குழந்தைங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான். இல்ல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம கின்னு அவனை விட சின்ன பையங்கிற மாதிரி பேசியிருப்பான். அப்படி இருக்கும்போது ஏதோ முக்கியமான ஆளுன்னு தெரியுது. இங்க யாரு என்னன்னு சொல்லி விசாரிச்சா அது ரொம்ப ரூடா இருக்குமே, என்ன மறந்துட்டீங்களா இல்ல என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்பான். அதனாலதான் எதுவுமே கேட்கல. ரோபின் என்ன யோசிப்பா, அவன் வந்து ரொம்ப கேஷுவலா பேசிட்டு போறத பார்த்தா மேபி இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு ஒரு டவுட். இல்ல பழைய ஃப்ரெண்டா இருக்குமா இல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்குமா, எதுவா இருந்தா என்ன யோசிங்கன்னா ஒன்னும் வரல. மொத்தத்துல அவன் யாருன்னே தெரியல, வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டான். அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியுது, என்ன நல்லதான் பண்ணிட்டு இருக்கான், என்ன ட்விஸ்ட் வைப்பாங்களோ தெரியல. சரி அப்படியே கட் பண்ணி நம்ம லூஃபியோட ஃபைட்டை காட்டுறாங்க. அவன் பிராக்டிஸ் பண்றேன்னு மறுபடியும் அந்த கலர் ஆஃப் ஆர்ம்ஸை ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த எனிமீஸ் எல்லாத்துக்கும் அடி தான் தொம்முன்னு விழுது. அவனுக்கே கடுப்பாயிருச்சு, என் ஹாக்கி ஏன்டா என் கையில ஃப்ளோ ஆக மாட்டேங்குது ஐயோன்னு கடுப்பாகுது. நம்ம தாத்தா பின்னாடி உட்கார்ந்துட்டு இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு பேந்த முழிப்பாரு. இப்ப என்னன்னா லூஃபியா அடுத்தடுத்து ஏகப்பட்ட பேர்த்த அடிச்சு சரிச்சிட்டான். குயின் இந்த அளவுக்கு அவன் அடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. சப்ப பீஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இப்படி போட்டு வாழ்ந்துட்டானே. குயினுக்கு தெரியாதா இவன் விடிய சண்டை போடுவான்னு. வேர்ல்டு கவர்மெண்ட்டையே கதிகலங்க வச்சுட்டு வந்திருக்கான். சைல்டிஷ் பாய் யோசிக்காம விட்டான் போல. இப்ப என்னன்னா பையன் ரொம்ப கடுப்புல சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி சண்டை போட்டானா அவனோட ஹாக்கி எல்லாம் அவன் நினைச்ச மாதிரி ஃப்ளோ ஆகாது. அந்த பொறுமை வேணும்னு உடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேய் அடுத்து எவன்டா இருக்கீங்க வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு சொல்லி விரியோட சிங்க மாதிரி அவன் கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.